அனைவருக்கும் வணக்கம். ஷர்வன் குமார் மாவட்ட ஆட்சியர், கள்ளக்குறிச்சியுடைய அந்த மாவட்டத்துடைய முன்னாள் மாவட்ட ஆட்சியர். அவர் ஒரு 2 பேர் இறக்குறாங்க ஒரே வீட்டில். வயிறு வலி பிரச்சனையாகவும் வாமிட் இருக்கிறதுனாலையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இறக்குறாங்க. அப்போது அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, இது வந்துட்டு கள்ளச்சாராயம்னாலையா என்ன அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் தெரியும். சோஷியல் மீடியாவில் தப்பாக செய்தி பரப்பிட்டு இருக்காங்க கள்ளச்சாராயம் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாரு. இப்போ அவர் அந்த மாவட்டத்துடைய கலெக்டராக இல்லை. சரி, அது என்ன உண்மை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 டெத்து நடந்ததாக தவறாத செய்தி வந்திருந்தது. இந்த 3 டெத்துமே நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இறக்கம் கிடையாது. அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அது இல்லாமல் 2 பேர் வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டார், இன்னொரு ஆள் ஃபிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல். அது எல்லாமே அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு தெரிய வருது. பார்த்தீங்களா? சரி, இதற்கு அந்த முதல்ல கள்ளக்குறிச்சியில் 2 பேர் இறக்குறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு வந்தவங்க கலெக்டர் சொன்னது அதான் கள்ளச்சாராயம் இல்லைன்ட்டாரே அப்படின்னு அந்த சாவு வீட்டுக்கு வந்தவங்களே மறுபடியும் அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க. அதில் சிலர் இறந்துருக்காங்க. இப்படி இறப்பு விகிதம் அதிகமாகிட்டே போகுது. நிறையா பேர்த்துக்கு கண்ணு தெரியாமல் போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தமிழகத்தில் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சி, அதுவும் அந்த கருணாபுரம் அப்படிங்கிற பகுதி, கருணை இல்லாத மக்கள் மேலே ஒரு என்ன சொல்கிறது, மக்கள் மேலே எந்த இதுவுமே இல்லை, சம்பாதிச்சா சரிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அங்கே இருக்காங்க. ஏன்னா கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம், தயவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் இப்படி விற்பாங்களா? இந்த மாதிரி வர காசில் அவங்களுக்கு இனியாவது மாறுவாங்களா என்னன்னு தெரில. காசு தான் பிரதானம் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி மாற போகிறாங்க? சரி, இது என்ன நடந்திருக்குன்னு அங்கே அந்த இறந்து போனாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு வந்தவங்க சொல்கிறாங்க. அதை கேளுங்க. இறந்துட்டாங்க, கூட்டு போங்க, இவ்வளோதான் சொல்கிறாங்களே தவிர இதனால தான் இவங்க இறந்தாங்கன்ற ரீசனை சொல்லவே இல்லை. ஆனால் கலெக்டர்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கிறாங்களோ என்னவோ எங்களுக்கு தெரியல. கலெக்டர் மட்டும்தான் சொல்கிறாரு, ஒருத்தவங்களுக்கு ஃபிக்ஸ் இறந்துட்டாங்க, நாள் ஈவினிங்கே எங்கள் பையனை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நல்லாயிட்டு வீட்டுக்கு வந்துட்டான்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது கலெக்டர் ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கிறாரு. அவர் தீர விசாரிச்சுட்டு எதையா இருந்தாலும் பேசணும், வாய்க்கு வந்தபடி பேசிடக்கூடாதுல்ல. இது ஒரு பொய்யான தகவலை அவர் பரப்பி இருக்கிறாரு. இதுக்கு காரணம், இப்ப இத்தனை பேர் இறந்ததுக்கு காரணம் இங்க இருந்த முன்னாள் கலெக்டர் தான். கேட்டிங்களா? அதாவது முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அவர் முன்னாடி இருந்தார் இல்லையா, அவர் இது கள்ளச்சாரம் இல்லைன்னு சொன்னதுனால அந்த இறப்பு வீட்டுக்கு வந்தவங்க குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு தெரிய வருது. இது என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுனே தெரில. அதாவது ஒரு மாவட்ட ஆட்சியர் மக்களுக்காக இருக்கணும். இது மக்களுக்காக இருந்த மாதிரி தெரியல. அவர் ஒரு அலாட்டாவது கொடுத்துருக்கணும். இப்போது வெள்ள பாதிப்பெல்லாம் வருதுன்னா விஓஓ அந்த ஏரியா எங்கெல்லாம் ஆற்றுப்படுக்கை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களை அலாட் பண்ணுறதுக்கு வெள்ளம் வரத்துக்கு முன்னாடியே அலாட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு மாவட்ட நிர்வாகம் இவ்வளோ அசால்ட்டாக இருந்திருப்பாங்களா? அதுவும் அந்த கருணாபுரம் அப்படிங்கிற ஒரு மெயின் ஏரியான்னு சொல்கிறாங்க மக்கள் சொல்கிற ப்ரெஸ் மீட்டை பார்த்தா அவங்க கொடுக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. யார் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறது? போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் இருக்குது, இங்கே தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆஃபீஸருக்கு கூட தெரியாதா? இது தமிழகத்தில் நடந்ததுக்கு, இத்தனை பேர் இறந்ததுக்கு நம்ம தான் காரணம், நம்ம இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு எந்த அதிகாரிக்கும் தோணாதா? மனசு அப்படியே இவ்வளோ உயிர் போயிருக்கே அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படாதா? என்ன ஜென்மங்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அதனால் இங்கே உண்மை என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது, அந்த மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் இப்போது வேற ஒருத்தர் மாற்றிட்டாங்க. அவர் சரியான நடவடிக்கை எடுக்காமல் இது கள்ளச்சாரம் இல்லை, பொய் செய்தி பரப்புகிறாங்கன்னு சொன்னது தான் நீங்கள்
இத்தனை அடுத்தடுத்த மரணத்திற்கு காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இன்னும் சில காட்சிகள் இருக்குது, அதை பாருங்கள். அஞ்சலா ஓனரா? சரி நீனா நீ சரியானால இது சொல்கிறேன். வீட்டில் கூட ஃபோன் பண்ண சொல்லுவாங்க. யாருண்ணா ஓனரா? ஊரில் தான் இருப்பாங்க. ஓனர் யாருன்னு கேட்டேன். அஞ்சலியா? பார்த்தீங்களா எப்படி குடத்துலேருந்து சாராயம் விற்கிறதும் பால் பாக்கெட்டு போடுற மாதிரி வந்து கொடுக்கறதும் தமிழகத்தில் இந்த மாதிரி நடக்குது. இதற்கு தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக இந்த ஊடகங்களை சொல்லணும். இதுவே வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் எங்கேயாச்சும் நடந்திருந்ததுன்னா ஊடகங்களில் டெய்லியும் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிபேட் ஷோ வச்சிடுறாங்க ஏதோ ஒரு தலைப்பில். ஆனால் நேற்று என்ன பண்ணாங்க எல்லா ஊடகமும், இது வந்துட்டு ஊடகங்களுக்கு ரொம்ப அவமானத்தையும் ஊடக தர்மத்திலேருந்து தவறிட்டாங்க அப்படிங்கிறத காட்டுற ஒரு விஷயமா இருக்குது. நேற்று தமிழக ஊடகங்களில் என்ன தலைப்பெல்லாம் ஒவ்வொரு சேனல்லையும் டிபேட் நடந்ததுங்கிறத தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது ஒரு மாவட்டத்துடைய ஒரு மாநிலத்துடைய நிர்வாகம் சரி இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், மீடியா நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் இருக்கும். ஆனால் இப்போது டோட்டலாக தமிழகத்தில் ஆரோக்கியமான சமூகம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு. போன வருடம் இதே இப்போ நம்ம ஜூனில் நடந்திருக்கு, இது மேலே நடந்தது விழுப்புரம் மாவட்டத்தில். எல்லாம் பக்கமாகவே விழுப்புரம் மாவட்டத்தில் தான் கள்ளக்குறிச்சியும் இருந்தது. இப்போ தனியாக சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தானே பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அந்த பகுதியில் மட்டும் இது தொடர்ந்து நடக்கும்போதே அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுத்துருந்துருக்கணும். தலா 10 லட்சம் இறந்தவங்களுக்கு போதுமா? அதாவது போதுமானா நான் எதை மீன் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, காசை கொடுத்துட்டா எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாமா? அந்த குழந்தை அழுகிற காட்சி நமக்கு தெரியுதுல்ல. அவங்க சுரேஷ் அண்ட் பிரவீன் அவங்க தான் 2 பேர் ஃபஸ்ட்டாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க பேர் அதுதான் நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. எப்படி ஒரு முதல்வர் ஒரு இரக்கம் இல்லாமல் இனியும் தொடர்ந்து தமிழகத்தில் இப்படி ஆண்டுக்கு ஆண்டு இப்படி நடக்கிறத வழக்கமாக ஆயிடுச்சுன்னா எத்தனை உயிர் இன்னும் வாங்கிறதுக்கு தமிழக அரசு, அதுவும் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரோ அப்படிங்கிறது தெரியல. அதனால் இதை தயவு செய்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சட்டத்தை ஆகட்டும் இல்லை நிர்வாகம் அந்தந்த மாவட்டத்தில் ரொம்ப இரும்பு கரம் கொண்டு அடக்க தான் வேணும். இதை இல்லைன்னா இப்படி தான் தொடர்ந்து இப்படி நம்மளுடைய சகோதரிகளும் இதில் லேடிஸும் இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறது, வார்த்தையே இல்லை. தமிழகம் ரொம்ப சோகத்தில். அதாவது கள்ளக்குறிச்சி அந்த பகுதி கருணாபுரம் மக்களுடைய அந்த இறப்பு வீட்டில் இருக்கிற கண்ணீர்னால் மூழ்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இனியாவது தயவு செய்து தமிழக அரசாங்கம், ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் குடிமகன், அதாவது குடிக்கிறவனுக்கு ஒரு பொறுப்பு வேணும். நீங்கள்லாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அதாவது நிர்வாகத்தையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதும் ஒரு இது. நம்ம ஒழுங்காக இருந்தோம் அப்படின்னா அவங்க என்னமோ விற்கட்டும், சும்மாவே கொண்டாந்து கொடுக்கட்டுமே. நீ குடிக்காமல் இருந்தேன்னா அந்த குழந்தை இப்படி அழுகாதில்ல. நீ தான் போய் சேர்ந்த, ஓகே, போனவங்கள பற்றி பேசக்கூடாது, ஆனாலும் அவ்வளோ வைத்தறிச்சல் அவங்க மேலே இருக்குது. இப்படி போய் குடிப்பீங்களா? டாஸ்மாக் தான் இருக்கே, மூடுன்னா அதை யாரும் மூடுறதில்ல, திறந்து தான் வச்சுருக்காங்க. அங்கே போயாவது குடிக்கலாம்ல. குடிக்கிறதே தப்பு, அதில் இது வேறு அப்படிங்கும்போது இதுக்கு அது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. எதுவுமே கூடாது. இதில் இந்த கோவன் அப்புறம் இப்போ நம்ம புகைப்படங்களில் பார்த்துட்ருக்கிறவங்கெல்லாம் எங்கே போனாங்க? கனிமொழி அவர்களாகட்டும், ஸ்டாலின் அவர்களாகட்டும், எடப்பாடியார் ஆட்சி செய்யும்போது வீட்டுக்கு வெளியில் நின்று டாஸ்மாக் வேணான்னு போராட்டம் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு, உங்களுடைய அரசாங்கத்தில் நீங்கள் ஆட்சி பண்ணும்போது கள்ளச்சாராயத்தில் இறந்து போகிறானே ஒருத்தன். இது வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு நிலை தெரில. போராட்டம் பண்ணவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போ அவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்த்துறது? சத்யராஜ் ஆகட்டும், சில இயக்குநர்கள் ஆகட்டும்,
விஜய் மட்டும்தான் குரல் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். சூர்யா, ஜோதிகாலாம் அவ்வளோ பேசுவாங்க, ஆளை காணோம். அந்த கோவன் ஆகட்டும், அப்புறம் ஒரு பொண்ணு எல்லாம் எங்கே போனீங்க? குடிக்காத போராட்டம் பண்ணிங்களே, அவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தீங்களே, எங்கே போனீங்க இப்போது? அதனால் சரி, அவங்க திருந்தணும். மக்கள் நீங்கள் இனி விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது ஒன்று, கள்ளச்சாராயத்தை நிர்வாகம் கடுமையாக அதை தயாரிக்கிறவங்கள தண்டனை அவங்களுக்கு கொடுத்தாகணும். மக்களும் நம்மளும் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வேணும். குழந்தை குட்டியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். இதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு நல்ல சமூகமாக இருக்கும். நிர்வாகம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, அந்த மக்கள் நல்லா இருக்கணும். அதே மாதிரி மீடியா ஊடகம் வந்துட்டு கரெக்டான செய்திகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமையை செய்யணும். 4வது தூணாக இருக்கிறவங்க இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான சமூகம் இருக்கும். இப்போ தமிழகத்தில் ஆரோக்கியமான சமூகம் இல்லை. டாஸ்மாக்னால் குடிச்சிட்டு கஞ்சானாலையும் ரோட்டில் அடிபட்டு சாகிறது, பொண்டாட்டியை கொல்றது, அப்பாவை எரித்து கொல்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் டாஸ்மாக்னாலேயும் நடக்குது. போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறதுனாலையும் நடக்குது. என்ன தடுக்கிறாங்க, என்ன நடத்துகிறாங்க, என்ன ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியலை. வருமானம் இது மூலம்தான் வந்து பிழைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செஞ்சு பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு கொந்தளிப்பாக இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது. இதற்கு இனியும் ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படின்னு அனைவரும் சேர்ந்து ஒரு உறுதி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்.